ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அதே சமயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, கர்ப்ப காலத்தில் நம்ம நிறைய விஷயங்களில் கவனம் எடுத்துப்போம், நிறைய விஷயங்களில் நம்ம பயந்து பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு விஷயம் பெரும்பாலும் நம்ம அசால்ட்டாக இருந்துருவோம், பெருசாக நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். ஆனால் இந்த விஷயம்தான் கர்ப்ப காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரச்சனை என்ன, அதை எப்படி சரி பண்ணுறது, இந்த பிரச்சனை எதனால் வருது, இதை கர்ப்பிணி பெண்கள் ஏன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் இந்த செப்டம்பர் மந்த் காம்போ ஆஃபர் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த மந்த்து ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் இருக்கும். இன்னும் 15 டேஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேல்யூபிளான ஹெல்த்தியான 5 ரெடி டு ட்ரிங்க் மிக்ஸ் நாங்கள் வெறும் 599க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த ஆர்டர் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி கர்ப்ப காலத்தில் நம்ம ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் நம்ம ரொம்ப கவனம் எடுத்துக்காமல் இருக்கிறதும் இந்த ஒரு விஷயம்தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது UTI அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதாவது சிறுநீர் பாதை தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுநீர் தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால், ஏன் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இது வரும், ஏன் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரீ மெச்சூர் டெலிவரி அதே மாதிரி குறை பிரசவம் அப்படிங்கிறதுல ஒரு மெயின் ரீசனாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தாங்க. ஸோ இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கர்ப்ப காலத்தில் வராமல் பார்த்துக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கும் நம்மளோட கர்ப்பத்துக்கும் கருவில் இருக்கும் குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை நம்ம கண்டுக்காமல் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் மேலே மேலே ஸ்ப்ரெட் ஆகி அது கர்ப்ப காலத்தில் நம்மளோட கிட்னி அண்ட் யுட்ரஸையும் பாதித்து உள்ளே இருக்கிற கருவில் இருக்கிற குழந்தையும் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எதுனாலலாம் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் அதை அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணக்கூடாது கர்ப்ப காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணாமல் தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது ஃபஸ்ட் ரீசன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு யூரினை ஹோல்ட் பண்ணி வச்சு போகிறது. அதாவது நீங்கள் ஒரு வேளை ஒர்க்கிங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசன்னால் நீங்கள் யூரினை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சு ரொம்ப லேட்டாக யூரின் பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ரீசன். மூணாவது ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பப்ளிக் டாய்லெட்ஸ், பப்ளிக் வாஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது வழியாக, அதுலேயும் முக்கியமாக யூரோப்பியன் டாய்லெட்ஸ், வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் வழியாக ரொம்ப ஈஸியாகவே பார்த்திங்கன்னா இந்த சிறுநீர் தொற்று உங்களுக்கு பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப சுத்தம் இல்லாத பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த சிறுநீர் பாதை தொற்று வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் கணவன் மனைவி ஒன்று சேரும்போது கணவருக்கு இந்த மாதிரி சிறுநீர் தொற்று பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அந்த கிருமிகள் அப்படியே மனைவிக்கு பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கர்ப்ப காலத்தில் கணவன் மனைவி ஒன்று சேரும்போது 2 பேருமே அவங்களோட பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். இருந்தாலும் கர்ப்ப காலத்தில் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கர்ப்ப காலத்தில் நமக்கு மாதங்கள் ஆக ஆக வயிறு பெருசாக நம்மளால் இப்போ நம்ம வாஷ்ரூம் போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக நம்மளால் வாஷ் பண்ண முடியாது. முக்கியமாக மோஷன் நம்ம பாஸ் பண்ணும்போது கீழ் நோக்கி கழுவணும். இல்லைனா அந்த மல துகள்களோ இல்லை அதில் இருக்கிற ஈகோலை பாக்டீரியா அப்படிங்கிற கிருமிகளோ உங்களோட சிறுநீர் பாதையில் பட்டுச்சு அப்படின்னா அதனாலேயும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணுற அந்த முறை ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அடிக்கடி தண்ணி வச்சு வாஷ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு. அதுக்காக ரொம்ப டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுறது, ஹையாக காரத்தன்மையோடு இருக்கக்கூடிய சோப்புகளை போட்டு அந்த இடத்துல தேய்க்கிறது, இதெல்லாமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப டைட்டான உள்ளாடைகளை கர்ப்ப காலத்தில் அணியக்கூடாது. இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்
வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால் கர்ப்ப காலத்தில் என்ன பிரச்சனைகள் வரும்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து குறைப்பிரசவம் ஆகிறதுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கரு வரைக்குமே ஸ்ப்ரெட் ஆகி கருவுக்கு வந்து உள்ளேயே வந்து ஸ்டில் பர்த் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை வந்து எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னேனோ அது எல்லாத்தையுமே தவிர்க்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் குடித்து யூரின் பாஸ் பண்ணணும். அதே மாதிரி இளநீர் குடிக்கிறது, அடிக்கடி இளநீர் குடிக்கிறது, நீர்ச்சத்து அதிகமுள்ள பழங்களை சாப்பிட்றது, உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த சிறுநீர் தொற்று வராது. அதே மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒருவேளை சிறுநீர் தொற்று வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக போய் டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஹோம் ரெமெடிஸும் வந்து இதுக்கு ஃபாலோ பண்ணவே கூடாது. டாக்டரை போய் பார்த்து அவங்க வந்து அந்த கிருமிகள் என்ன கிருமி என்ன பாக்டீரியா அப்படிங்கிறத பார்த்து அவங்க வந்து சரி பண்ணி அதுக்கு டேப்லெட் கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக அழிச்சா மட்டும்தான் அது வந்து நமக்கு சரியாகும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கவே கூடாது. நீங்கள் இம்மீடியட்டாக போய் வந்து டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு வேளை சரி இது எல்லாமே சொல்லியாச்சு, எனக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க வந்து தெரியாமல் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. அப்போ சிறுநீர் தொற்று இருக்குது அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் அடிக்கடி அந்த ஃபீல் எப்போவுமே அந்த இடம் வந்து சுறுசுறுன்னு நமக்கு வந்து யூரின் போகணும் அப்படிங்கிற ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா யூரின் போகும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, யூரின் இருந்து முடித்த பிறகும் சரி, ஒரு எரிச்சல் ஒரு பெயின் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அடி வயிற்று வலி, அதுக்கப்புறம் யூரின் பாஸ் பண்ணும்போது வலி, சில பேருக்கு பிளட்டு வந்து கூட லீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சிவியராக இருக்குது அப்படின்னா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் நல்லா வந்து வலி தெரியும். அப்புறம் ஃபீவர் வரும், நல்லா திடீர்னு பார்த்திங்கன்னா ஹை ஃபீவர் வரும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுநீர் தொற்றுக்கு ஒரு முக்கியமான அறிகுறிகள். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா கர்ப்ப காலத்தில் ரிஸ்க் எடுக்காமல் இம்மீடியட்டாக போய் டாக்டரை பாருங்கள். கண்டிப்பாக அவங்க அது க்யூர் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.